ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி ரம்மி எப்படி விளையாடுவது அதுதானுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு ரம்மி விளையாடணும்னா நம்மளுக்கு ரம்மி ஆப்பு ஃபஸ்ட்டு வேணுங்க. அது கேஷ் கேமு, சரிங்களா? இப்போ பாருங்கள், ரம்மி டைம் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. இது மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா ப்ளேன்னு வரும். இது கொடுங்க, ப்ளே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ப்ளே கொடுத்தோம்னா ஆப் ஓப்பன் ஆகுதுங்க. எடுத்ததுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் இது 6 பேர்த்து கூட இந்த இடத்துல நம்ம இங்கே பாருங்கள் 2 பேர் 6 பேர் நம்ம 2 பேர்த்து கூட உங்களுக்கு விளையாண்டு காமிக்கிறனாருங்க. ப்ளே இது நீங்கள் ப்ளே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஜெயிச்சிங்கன்னா 80 பைசா கிடைக்குங்க. பாருங்கள், இதை வச்சே நம்ம அப்படியே காசு 4 ரூபா கேமு பெரிய கேமெல்லாம் விளையாண்டு நம்ம கேஷே போடாமல் நம்ம கேஷு நிறைய சம்பாதிக்கலாங்க. ஷார்ட்ஸ் பார்த்துக்குங்க எப்படி விளையாடுறோம்னு. இப்போ நம்மளுக்கு ஏஸு ஜோக்கர் வந்து தான் ஏஸு, நம்மக்கிட்ட ஜோக்கரே ஒன்றுமே இல்லைங்க ஆக்சுவலாக. அதனால் நம்ம இது என்ன பண்ணலாங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணிடலாங்க. இது நம்ம ஏதோ ஒரு ரம்மி ஒரு ஜோக்கர் இருந்தால் தான் விளையாடணுங்க. அப்படி இல்லைங்கன்னா உங்களுக்கு காசெல்லாம் போயிருங்க. அப்புறம் காசு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நான் ட்ராப் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி இருந்தால் சங்கடமே படக்கூடாதுங்க. ட்ராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்க அடுத்த விளையாட்டு. பாருங்கள், இப்போ எனக்கு ஜோக்கரு 3 1 2 ஜோக்கர் இருக்குதுங்க. இது ஓரளவுக்கு கார்டு இருக்குதுங்க, விளையாடலாம். கிங்கு வந்துருக்குங்க, ஏஸு கிங்கு வச்சுக்கலாமுங்க. டிஸ்கார்டு 8 தூக்கி விட்டுலாங்க. 8 நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு 10 10 10 10 குயின் இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கலாமுங்க. நம்மளுக்கு இங்கே ஜோக்கர் கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ரம்மி ஒன்று வந்ததுன்னா நம்மளுக்கு இன்னும் விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. 1 2 கிடச்சிச்சுங்க. 1 2 3 நம்மளுக்கு ரம்மி தான் மெயினுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாமுங்க. 5 தூக்கிடலாங்க, தேவையில்லாமல் இருக்குதுங்க. கிங்கு இருக்குதுங்க. ஏஸு கொஞ்சம் பார்த்து விளையாடணுங்க. 6 நம்மளுக்கு தேவையில்லைங்க. 6 மர்க்கா வருதுங்க. பெரிய பாயிண்ட்டு குயினை தூக்கி விட்டுலாங்க. 3 செட்டை வச்சுட்டுங்க தூக்கி விட்டுறலாங்க. ஜாக் வந்துருக்குங்க, தேவையில்லைங்க நம்மளுக்கு. 6 6 வருதுங்களே. எதுக்கு கிங்கை ஒன்று தூக்கி விட்டுறலாமுங்க. இங்கே செகண்ட் சீக்வன்ஸுக்கு வேணுமில்லைங்க. அப்புறங்க பாருங்கள், இன்னும் 24 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம இருக்குது. அது எப்படியா கம்மி பண்ணணுங்க. 10 கட்டுருக்குதுங்க, 10 ஆல்ரெடி இருக்குதுங்க. அதனால் டிஸ்கார்ட் பண்ணி விட்டுறலாங்க. நம்மளுக்கு இங்கே ஒரு ஜோக்கர் வேஸ்ட்டாக போச்சுங்க, இந்த 3. அதுதான் நம்மளுக்கு பியூர் சீக்வன்ஸுங்க. அதனால் அதை கலைக்கக்கூடாதுங்க. ஏஸ் மார்க்கா வந்துருக்குதுங்க. 2 தூக்கி விட்டுலாங்க. எப்படி இருந்தாலும் 3 வராது இல்லைங்க. அதனால் 1 2 ஏஸ் 2 3 போட முடியாதுங்க. அதனால் ஏஸ் 6 மட்டும் வச்சுக்கலாமுங்க. 9 வந்துருக்குதுங்க, நம்மளுக்கு ஆகாதுங்க. ஒரு ஜோக்கர் வந்ததுன்னா நல்லா 666 ஆச்சுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏஸ் தூக்கி விட்டுறலாங்க. இப்போ இன்னும் 10 பாயிண்ட் மட்டும் இருக்குதுங்க. இன்னும் ஒரு கார்டு கிடச்சா நம்ம ஜெயிச்சிருவோங்க. 80 பைசா ஜெயிச்சிருவோங்க. ஆஹா, 10 இதே இருக்கிற 10 நம்மளுக்கு வந்துருச்சுங்க. இப்போ 2 வந்துருக்குதுங்க. நம்ம ஏஸ் தூக்கி விட்டுறலாங்க. நம்மளுக்கு இப்போ வந்து கந்தனானா நம்மளுக்கு 2 பைசா தான் போகுங்க. 7 வந்துருக்குதுங்க, நம்மளுக்கு தேவையில்லைங்க. குயினுங்க, ஏஸ் குயினுக்கு இங்கே ஏஸு நம்ம வச்சாச்சுங்க. ஜோக்கர் அது கூட வச்சாச்சுங்க. இப்போ பாருங்கள், ஃபினிஷ் கொடுத்தாச்சுங்க. அவ்வளோதானுங்க, நம்ம ஜெயிச்சிட்டோங்க. மாறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயிச்சாச்சுங்க. நம்மளுக்கு ஏதோ ஃபுல் பாயிண்ட் 12 பைசா விட்டாருங்க. சரிங்க, இதே மாதிரி அடுத்தது உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. சரிங்களா? தேங்க்யூங்க.